மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் 2026 ரீநீட் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் வரும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன உழைச்சிருக்குமோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க, போல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு கோட் வந்து நினைவுபடுத்துகிறேன். மாமனிதர்களின் சாதனை மறுநொடியில் நிகழ்ந்ததல்ல, ஊர் உறங்குகையில் விழித்திருந்த உண்மையின் ரகசியம் அது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சாதனையாளர்களும் உடனே சாதிச்சிடல, நிறைய அவங்களுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு, அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஊர் உறங்குகையில் விழித்திருந்த உண்மையின் ரகசியம்னுவாங்க. அதாவது நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாமே ஒரு நார்மலாக இருக்கும்போது நீங்கள் யூனிக்காக ஒர்க் பண்ணீங்க இல்லையா. ஸோ நிறைய ரீ எக்ஸாம் வந்து நம்ம மே 3 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் டைவர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, ஒரு மோட்டிவேஷனாக ஒரு அடுத்த உங்களுடைய இலக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்தீங்க. அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க, ரொம்ப ஜாலியாக எக்ஸாம் எழுதுங்க, ரிலாக்ஸாக போய் உட்காருங்க. எக்ஸாம் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுதுங்க. 3 hours 15 minutes கொடுத்துருக்காங்க, அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்கன்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக தீர்மானிக்கப்படும். தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுதுங்க, வெற்றி நமதே.